விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். போறவன் என்ன பண்றார்? அவர் விதைக்கையில் சில விதைகள் வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? கவனத்தை சிதறாமல் பார்த்துக் கொள்ளுங்கள். ஃபேன் ஃபிக்ஸ் பண்றதை விட நாம் பேசுறது முக்கியம். ரொம்ப ஈஸியா கவனம் சிதறுது. நமக்கு முக்கியமான ஒரு விஷயம் நம்மை கடந்து போயிரும். கவனத்தை யார் சிதறடிக்காமல் இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை தான் சிதறப்படாமல் இருக்கிறது. கவனம் சிதறினால் வாழ்க்கை சிதறும். மிக முக்கியமான வார்த்தை இது. விதைக்க தெரிந்தவன் விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்க புறப்பட்டான். சில விதைகள் என்ன செய்தது? பறவைகள். அடுத்தது, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண்ணில்லாததனாலேயே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் என்ன ஆனது? வேர் இல்லாமையால் உலர்ந்து போயிற்று. ஒவ்வொரு சொல்லும் முக்கியமானதுங்க. ஒவ்வொரு சொல்லும் முக்கியமா. மண் ஆழமில்லாத பாறை, மண் ஆழமில்லாததனால் விரைவில் முளைக்கும். விரைவில் முளைத்த விஷயங்களின் மீது வெயில் பட்டால் உடனே உலர்ந்து போகும். எனக்கு தெரிஞ்சு இந்த விதை என்பது வெறும் விதை அல்ல, நம்முடைய வாழ்க்கை. நம் வாழ்க்கையை தான் அள்ளிக்கொண்டு போகிறோம். சில விதைகள் முட்களில் விழுந்தன, முள் நெருக்கடித்து அவை கருகி போயின. சில விதைகள் நல்ல நிலங்களில் விழுந்தன, அவை 30ஆகவும் 60ஆகவும் 100ஆகவும் போகமளித்தன. காது இருக்கின்றவர்கள் கேட்க கடவீர்கள். நாம எல்லாருமே இங்க ஞானம் பெறுகின்ற ஒரு சொல் இருக்கு. எல்லாரும் தான் விதையை எடுத்துட்டு இந்த உலகத்துக்கு வரோம். எல்லாரும் நல்ல நிலத்துல தான் போடுறோம். சிலருக்கு 30 தான் கிடைக்கும், சிலருக்கு 60 தான் கிடைக்கும், சில பேருக்கு 100 கிடைக்கும். 100 கிடைத்தவன் 30 கிடைத்தவனை பார்த்து எகத்தாளம் செய்யவும் வேண்டியதில்லை. 30 கிடைத்தவன் 100ஐ பார்த்து வாயை பிளக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நல்ல நிலத்தில் விதைகளை போட்டவர்கள் இறைவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் அவை பறவைகளால் பட்சிக்கப்படவில்லை, பாறைகளில் விழுந்து உலரவில்லை, அவை முட்களால் நெருக்கடிக்கப்படவில்லை. எது கிடைக்கிறதோ அதை நல்ல நிலத்திலே விதைத்து அதை அறுவடை செய்யக்கூடிய ஆற்றல் நம்மில் எத்தனை பேருக்கு இருக்கிறது?